வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. பல வேளைகளில் நம்முடைய குருவி மூளையால அந்த நித்தியம் என்பதின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியல. வேதத்தில் 2 நித்தியங்கள் இருக்கின்றன. ஒன்று கடந்து போன ஒரு பெரிய நித்தியம். எந்த காலத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் தோன்றினார் நமக்கு தெரியாது. எந்த நேரத்தில் தேவதூதர்களை அவர் உருவாக்கினார் தெரியாது. எத்தனை கோடி 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 வருஷங்கள் கடந்து போனது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மனுஷனை பூமியில் வந்து உருவாக்க ஆண்டவர் சித்தமானார். மனுஷனுடைய மரணத்துக்கு பிறகு இன்னொரு பெரிய நித்தியத்துக்குள்ளே அவன் கடந்து செல்லுகிறான். மனுஷன் மாம்சமாய் இருக்கிறனாலே, மண்ணாய் இருக்கிறதினாலே, அவனுடைய அறிவு குறைவுள்ளதாய் இருக்கிறனாலே நித்தியமான பரலோகத்தை குறித்த அறிவை நம்மை அறிந்து கொள்ள முடியாது. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் முப்பரிமாணத்திலே உள்ளன. நீளம், அகலம், உயரம், அவ்வளோதான் இந்த பூமிக்குரிய பரிமாணம். பரலோகத்தில் எத்தனை பரிமாணங்கள் இருக்கிறது நமக்கு தெரியவில்லை. பரலோகத்தில் எத்தனை வானங்கள் இருக்கிறது, வானாதி வானங்களுக்கு மேலாய் ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறார். வானத்தில் எத்தனை கிரகணங்கள் இருக்கின்றன நமக்கு தெரியவில்லை. நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற வரையிலும் நம்முடைய அறிவு மிகவும் குறைந்தது. ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது நாம் மனுஷீகத்தில் இருக்க மாட்டோம், மண்ணான சரீரத்தில் இருக்க மாட்டோம், ஆவியிலே நாம் இருப்போம். ஆவிக்குரிய மனுஷன்தான் அந்த பரலோகத்தின் மேன்மைகளையும் பரலோகத்தின் இருப்பிடங்களையும் பரலோகத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதையும் அவன் அறிந்து கொள்ளுவான். பரிசுத்த ஆவியானவராலே ஆவிக்குரிய மனிதனுக்கு ஓரளவு பரலோகத்தை அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை வேதம் நமக்கு தந்திருக்கிறது. முக்கியமாக 3 பேர் பரலோகத்தை குறித்து அதிகமாய் பேசினார்கள் என்றால், ஒன்று அது இயேசு கிறிஸ்து. 2வது அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கு மேலே அவர் போகல. பரலோகத்தில் போனாலும் பரதேசிக்கு போனாலும் அங்குள்ளவைகளை அறிந்து உணர அவரால் முடியவில்லை. 3வது பரலோகத்துக்கு பலமுறை எடுத்துக்கொள்ளப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 5 முறை எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அப்போஸ்தலனாகிய யோவான். யோவான் பரலோகத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலன் எழுதினதை பார்க்கிலும் அதிகமாக எழுதியிருக்கிறார். ஆகவே நம்ம மாம்சீக மனுஷனில் பரலோகத்தை அறியாமல் இருந்தாலும் பெற்றிருக்கிற அபிஷேகத்தின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக எனக்கு பரலோகத்தை பற்றி வெளிப்படுத்தி தாராண்டவரே. நான் கொஞ்ச காலம் இந்த பூமியில் இருந்துட்டு அதுக்கு பிறகு அங்கே தானே வரணும். ஒரே தரம் பூமியில் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் பூமியில் எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் பரலோகத்தை நம்புகிறதில்லை. இந்துக்கள் சொர்க்கம் என்று சொல்வார்கள், மோட்சம் என்று சொல்வார்கள். மோட்சங்கிற வார்த்தை தமிழ் பைபிளில் எங்கேயுமே கிடையாது. சொர்க்கங்கிற வார்த்தையும் இல்லை. நம்ம பரலோகம் என்று சொல்லுகிறோம். நிறைய நாத்திகர்கள் நம்புகிறதில்லை. இயேசுநாதர் காலத்தில் சதுசேர் என்று ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை, பரலோகத்தை நம்புவதில்லை, தேவதூதர்களை நம்புவதில்லை. பாதி பேர் நம்புவதே இல்லை. ஏன் நம்பல? நம்புனா அப்புறம் நரகங்கிறத நம்ப வேண்டியிருக்கும். நம்ம நரகத்துக்கு போனால் என்ன செய்வது? பேசாமல் கண்ணை மூடிட்டு நரமும் கிடையாது பாதாளமும் கிடையாதுன்னு சொல்லிடுவோம் என்று தான் அநேகர் நினைக்கிறார்கள். என்னிடத்தில் பலரும் கேட்குறது உண்டு, நீங்கள் பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களா? நரகத்துக்கு டூர் போயிருக்கீங்களா? நான் உண்மையிலே பரலோகத்துக்கும் போனதில்லை, நரகத்துக்கும் போனதில்லை.
ஆனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, பூமியில் கண்களை மூடுனா பரலோகத்தில் என் கண்களை திறப்பேன். பரலோகத்தில் கண்களை திறக்கும்போது முதல் பரலோகத்தில் பார்க்கிறது இயேசு கிறிஸ்து தான். என்னுடைய பெயர் பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது திட்டமாய் எனக்கு தெரியும். ஆகவே எனக்கு மரணத்தை குறித்து ஒரு நாளும் பயமே இருந்ததில்லை. எப்போ வேண்டுமென்றாலும் மரணம் என்னை சந்திக்கட்டும், நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை போவேன், ஒரு திட நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து விட்டேன், ஆனாலும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதுன்னு நான் சொல்ல வரல. நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் என்னை வலுவாது பாதுகாத்து கொண்டு தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் என்னை மாசற்றவனாய் நிலைநிறுத்துவார். அந்த பெரிய நம்பிக்கை எனக்கு இன்றைக்கும் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நான் விரும்புகிற போதெல்லாம் எனக்கு கிடைக்கிற பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறது உண்டு. கொஞ்சம் காசு இருந்தாலும் நிறைய பைபிள் வாங்கி பல கிராம சபைகளுக்கு நான் கொடுக்கறது உண்டு. நம்முடைய ஆலயத்திலும் கூட விலை குறைவாய், அதிக விலை கொடுத்து வாங்கி என்னுடைய பணத்தினாலே குறைவாய் பின்னால் நாங்கள் விற்கிறது உண்டு. நேரம் செலவழிக்கிற வேலையிலெல்லாம் பரலோகத்தில் இன்னும் சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு ஆவல், சுவிசேஷ ஊழியத்தை கொடுக்கணுங்கிற ஒரு ஆவல், மிஷினரி ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்கிற ஆவல் எனக்கு அதிகமாகவே உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு அனுபவம், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவம் அல்ல, ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்தை ஒரே ஒரு முறை பெற்றேன். வேதத்தில் ஆவிக்குள்ளாகி போகிற அனுபவம் பார்க்கிறோம். ஆவியானவர் ஒரு மனுஷனை தூக்கி கொண்டு போகிற அனுபவத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகையில் ஆவிக்குள்ளாகி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவத்தையும் பார்க்கிறோம். எலியாவுக்கு ஒரு அனுபவம் இருந்தது. ஆவியானவர் அப்படியே தூக்கிட்டு போயிடுவார், பாடியோடையே தூக்கிட்டு போயிடுவார். மலையிலேயாவது குன்றுகளையாவது எங்கேயோ தோன்றுவார், பிறகு காணாமல் போயிடுவார், பிறகு எங்கிருந்தோ வருவார். பிலிப்பு அப்படித்தான் ஆவியானவர் காந்தகையா நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அப்படியே தூக்கிட்டே போயிட்டார், பாடியோடே தூக்கிட்டு போயிட்டார். ஒரு ஹெலிகாப்டரில் ஏறி போன மாதிரி ஆவியானவருக்குள்ளே ஏறி டக்குன்னு அவர் போயிடுவார். அதே போல் தான் நிறையா சாது சுந்தர் சிங்குடைய அனுபவத்தில், கைலாச மகாரிஷி அனுபவத்தில் ஆவியானவர் அப்படியே தூக்கிட்டு போகிற அனுபவங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கு. ஒரு முறை அந்த காலத்தில் 1912 சாது சுந்தர் சிங் பீச்சில் பேசணுமா, டெல்லி வந்து ட்ரெயின் பிடிக்க வந்தால் ட்ரெயின் போயிட்டு என்ன பண்ணான்னு தெரியல. ட்ரெயின் இங்கே வந்து இறங்கிச்சுது, எல்லா வரவேற்க வந்தவங்களாம் ஓடி ஓடி பார்த்தாங்க. சாது சுந்தர் சிங் அந்த ட்ரெயினில் வரல. என்னடா மீட்டிங் எப்படி ஆரம்பிக்க? கேரளாத்திலேருந்து ஆந்திராவிலேருந்து பல பகுதியிலேருந்து திரள் கூட்டம். மீட்டிங் ஆரம்பமானது, பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் டக்குன்னு எப்படி தான் உள்ளே வந்தான்னு தெரியல, அங்கே மேடையில் உட்காந்துருக்கிறார். எப்படி அந்த மேடைக்கு வந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கைலாச மகா ரிஷி ஒரு புத்தகம் இருக்கிறது எப்படியாவது நீங்கள் வாசிக்கணும். அதில் நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களை அதில் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பத்மு தீவில் இருந்தாலும் அவர் ஆவிக்குள்ளானாராம். வெளிப்படுத்தல் 1:10, வெளிப்படுத்தல் 4:1-2 கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். பாடி அங்கே தான் இருந்தது. பாடி ஜெபிக்கிற வண்ணமாய் அங்கேயே போட்டு அவருடைய உள்ளான மனுஷன் சரீரத்திலிருந்து வெளியே வந்து அவர் ஆவிக்குள்ளாய் மாறினார். எனக்கு ஒரே ஒரு அனுபவம், இலங்கை பட்டணத்தில் ஒரு முறை நான் கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தேன். சில வாலிபர்கள் வந்து, ஐயா எங்களுக்கு கொஞ்சம் நைட் ப்ரே கொஞ்சம் நடத்துங்க, கொஞ்சம் நல்லா பாடி அபிஷேகத்துக்குள்ளே நடத்துங்க. நிறைய பேர் இன்னும் பரிசுத்தாவியை பெறல, ஆகவே எங்களுக்கு கூட்டம் நடத்துங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இலங்கையில் மட்டக்குழி என்ற ஒரு இடத்துல அந்த கூட்டங்களை நடத்த போனேன். ஒரு பெரிய ஹால், அதில் ஒரு 30-40 வாலிபர்கள் வந்தார்கள். முதல்ல நான் சொன்னேன், கிறிஸ்துவ மார்க்கத்தில் மிக மேன்மையானது தேவனுடைய அன்பு.
ஆண்டவரை அன்போடு நோக்கி பார்த்து, அன்போடு துதித்து, அன்போடு ஆராதனை செய்து, அன்போடு பாடல்களை பாடி, நீங்கள் உண்டு இயேசுநாதர் உண்டு என்று எவ்வளவுக்கு எவ்வளோ அன்பு கூறுகிறீர்களோ கூறுங்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறதை உணர்கிறேன். உங்களுக்கும் பாவமும் எதுவும் தொடர்பே இல்லாதபடி ஒவ்வொன்றாக அறிக்கையிடுவோம். ஒரு அரை மணி நேரம் பாவ அறிக்கைக்காக சிலுவை நோக்கி பார்ப்பதற்காக, இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்படுவதற்காக அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நாங்கள் செலவழித்தோம். எல்லாரும் அழுது அழுது ஆண்டவரோடு ஒப்புரவானார்கள், பாவங்களை மன்னித்தார்கள். முடித்த பிறகு எங்களுக்கு புரிந்தது, ஆண்டவர் பாவங்களை மன்னித்து விட்டார். ஒரு இன்பமாய் மகிமையாய் சந்தோஷமாய் அசைவாடுகிறார் என்று. பிறகு அவர்களை பார்த்து சொன்னேன், உங்களுக்கு முன்பாக இயேசு நின்று கொண்டிருக்கிற அந்த உணர்வு இப்போது விசுவாசத்தோடு அவருடைய காயப்பட்ட கரத்தை பிடித்து கொள்ளுங்க. இப்போது இயேசு 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 ஒரு 10-15 தடவை சொல்லுங்க. பிறகு அவருடைய கையை பிடித்து ஒரு பழைய பாட்டு, சோத்திரம் இயேசுநாதா, எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டை. நேர் முந்தால இயேசுடைய முகத்தை பார்த்து உள்ளம் நேசிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கட்டும். அவரை பார்த்து அப்படியே அன்போடு பாடுங்க. பக்கத்தில் உள்ளவங்கள மறந்துடுங்க, மீட்டிங்கில் இருக்கணுங்கிற மறந்துடுங்க, இது ஒரு ஹாலுங்கிறத மறந்துடுங்க. நீங்கள் இயேசுநாதர் உங்களை உருவாக்கினவர், உங்களை தேடி வந்தவர், தூக்கி எடுத்தவர். முழு இதயத்தோடு ஸ்தோத்திரம் இயேசுநாதா, அதை உணர்ந்து பாடுங்கள் என்று சொன்னேன். அப்படியே பாட ஆரம்பித்தார்கள். ஒரு ஸ்டான்ஸாக போனது, நானும் ஆண்டவருடைய கையை பிடித்தேன். திடீரென்று ஒரு தேவனுடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டது. அந்த அன்பு என்னை ஆவியில் நிரம்ப பண்ணினது, களி கூற பண்ணினது. கையை பிடித்து கொண்டு பாடிக்கொண்டே இருந்தேன், சோத்திரம் இயேசுநாதா என்ற பாட்டை உணர்ந்து 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 கொஞ்ச நேரம் பாடியிருப்பேன். எனக்கு எல்லாம் மறந்து விட்டது. எங்கே இருக்கிறேங்க, இலங்கையில் இருக்கிறேன், எல்லாம் மறந்துட்டேன். இயேசுநாதர் உண்டு, நான் உண்டு, அவருடைய மார்பிலை சார்ந்து கொண்டேன். இந்த பாட்டை ஒரு 3 தடவை பாடியிருப்பேன். அப்போது என்னுடைய சரீரத்தில் நான் ஒன்றை உணர்ந்தேன். என்னுடைய வெயிட் ரொம்ப குறைந்து கொண்டே இருந்தது. 100 கிலோ இருக்கிறேன் வைத்து கொள்ளுங்க. கொஞ்சம் பொறுத்து பார்த்தா ரொம்ப லகுவாகி 90 கிலோ. இன்னும் 2 நிமிஷத்தில் இன்னும் 80 கிலோ, 70, 60 அப்படியே குறைந்து கொண்டு வந்தது. திடீரென்று 0க்கு வந்து விட்டதை உணர்ந்தேன். என் காலால் தரையை தொட முடியவில்லை. ஒரு பஞ்சி காட்டில் அப்படியே பறக்கிறது போல. போகும்போது பார்த்தால் என் பாடி கீழே தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய சரீரம் மேலே எழும்பி போகிறது. இயேசு என்னோடு தான் இருக்கிறார். இன்னும் அவருடைய கையை தான் பிடித்திருக்கிறேன், அவருடைய மார்பில் தான் சார்ந்திருக்கிறேன். அப்போதான் ஆவிக்குள்ளாகி சர் என்று சூரியனுக்கு மேலாய், சந்திரனுக்கு மேலாய், நட்சத்திரங்களுக்கு மேலாய் ஒரு இடம் வருகிறது. அதை பார்த்தவுடன் என்னுடைய உள்ளம் சொல்லுகிறது, இதுதான் உன்னதமான ஒரு இடம், இதுதான் உன்னதமான இடம். ஒருவரையும், ஒரு தேவதூதர்களை மற்ற ஒருவரையும் பார்க்கவில்லை. ஆண்டவருடைய அன்பு நிரம்பி 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 பல மணி நேரங்கள் 10 மணிக்கு நாங்கள் முழங்கால் படியிட்டோம். கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு நான் ஆவிக்குள்ளானேன். 3 மணி விடிய காலம் நான் உண்டு, ஆண்டவருடைய அவருடைய அன்பு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நேசம், அளவில்லாத நேசத்தை வர்ணிக்கவே முடியவில்லை. திடீரென்று ஒரு 2:30-3 இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதோ ஒரு சத்தம் கேட்டு கண்களை திறந்தேன். அப்போதான் தெரிந்தது நான் பூமியில் தான் இருக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் என்னுடைய ஆவி இறங்கி வந்தது. என் முன்னால் உட்கார்ந்திருந்த 30 வாலிபர்களையும் காணும். ஒவ்வொருவரும் அந்த சர்ச்சோடைய ஒவ்வொரு மூலையில் கடந்து கையை வைத்து அப்படி நடனமாடி, சோத்திரம் சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம். என்னை நிரப்பின, என்னை ஆவிக்குள்ளாக்கின அதே அபிஷேகம் அவ்வளோ பேரையும் நிரப்பி இருக்கிறது.
முடிவில் ஒவ்வொருத்தரும் அதுதான் சொன்னாங்க. நாங்கள் எங்கேயோ பறந்து போனது போல இருந்தது. பரதேசிக்கு போனோமா, புதிய எருசலேம் போனோமா எங்களுக்கு தெரியல. மெய்மறந்து கிறிஸ்துவோடு ஒன்று விட்டோம் என்று சொன்னார்கள். இத்தனை காலங்கள் 43 வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறேன். நான் பரலோகத்தை இதுவரை நான் பார்த்ததில்லை. ஆனால் நிச்சயமாய் தெரியும், பரலோகம் என்பது உண்டு. நம்முடைய ஆண்டவர் அங்கே போயிருக்கிறார். பிதாவினுடைய வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். நமக்காக ஒரு 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 பிளேஸை அதே சிங்காசனத்தில் வெளிப்படுத்தல் 3:20 படி அவர் ரிசர்வ் பண்ணி இருக்கிறார். பரலோகத்தில் நமக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய பேர்களெல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. பரலோகத்திலே நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரங்கள் உண்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாடாத கிரீடங்கள், ஜீவ கிரீடங்கள், பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரங்கள் நமக்காய் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின் தக்க அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் 22:12 ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு பேசும்போது பரலோகத்தை பற்றிய ரகசியங்களை ஓமைகளினாலே அவர் சொன்னார். நேரடியாய் சொன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நேரடியாய் சொன்னாலும் கூட ஆவியானவர் துணை இல்லாவிட்டால் ஆவிக்குரியவைகளை ஆராய்ந்து நிதானிக்க முடியாமல் போய்விடும். ஆகவே சீஷர்கள் அவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் கேள்வி கேட்டார்கள். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஓமையாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களோடு என்றால் பொது ஜனங்களோடு, யூதர்களோடு, இஸ்ரவேலரோடு நீர் ஏன் வெளிப்படையாய் பேசாமல் ஏன் சிறு கதைகளைப் போல ஓமைகளை சொல்லி அவர்களோடு நீர் பேசுகிறீர்? இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. இது எல்லாருக்கும் அருளப்பட்டதல்ல, அவரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தாருக்குத்தான் அது அருளப்பட்டது. மிக 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 ஆழமான கருத்துக்களை சீஷர்களோடு தெளிவாய் பேசினாலும் உலக ஜனங்கள், உலக மக்களோடு பேசும்போது ஓமைகளின் மூலமாய் ஆண்டவர் பேசினார். மார்க்கு 3:34 சொல்லுகிறார், ஓமைகளினாலேயே அன்றி அவர்களுக்கு வேறு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும்போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படையாய் விவரித்து அவர்களோடு சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே இயேசு ஓமைகள் மூலமாய்த்தான் பேசுவார் என்பதை சங்கீதக்காரன் சங்கீதம் 78:2ஆம் வசனத்தில், என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் மிக 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 புதிய ஏற்பாட்டிலே மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து 7 ஓமைகளை அவர் சொல்லுகிறார். ஆழமான ஓமைகள். கர்த்தர் சித்தமானால் இன்றையிலிருந்து வரப்போகிற ஒரு 7-8 வாரங்கள் பரலோகத்தை பற்றிய ஓமைகளின் ஆழங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த ஓமைகளின் அர்த்தம் என்ன, ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு அதை சொன்னார், அது பரலோகத்தில் உள்ள என்ன எவைகளுக்கெல்லாம் இணையாக இருக்கிறது, அதையும் உங்களுக்கு விவரித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஓமைகளாய் சொல்லப்பட்டாலும் அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். இப்போது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் நாம் பார்க்கிறோம். பரலோகத்தை இந்த வேத வசனத்தின் மூலமாய் பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் வெளிப்படுத்துகிறதின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் 1 கொரிந்தியர் 13:11-13 வாசித்தா, ஒரு நாள் வரும் நான் எல்லாவற்றையும் முகமுகமாய் பார்ப்பேன். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது அறியப்பட்டு இருக்கிறபடியே
நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையோடு பூமி முடிந்து போவதில்லை. சரீர வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழுகிறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவும் ஆவியும் அழிவில்லாதவை. மனுஷனை உண்டாக்கும்போது நாசியிலே சுவாசத்தை ஊதி ஆண்டவருடைய 2 அழிவில்லாததை இந்த சரீரத்துக்குள் வைத்தார். அதுதான் ஆவி, ஆத்துமா. சரி, இன்றைக்கு ஆண்டவருடைய ஓமையில் 2 ஓமைகளை நாம் சேர்த்து பார்க்க போகிறோம். எவ்வளோ நேரம் அனுமதிக்க முடியுமோ அதனுடைய ஆழங்களை, அதனுடைய தேவ ரகசியங்களை, சாதாரணமாய் புரிந்து கொள்ள முடியாததை கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நாம் இன்றைக்கு அறிந்து கொள்வோம். இதே 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 44ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரையிலும். மத்தேயு 13 44லிருந்து 46 வரைக்கும். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். 45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். முதல்ல ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பிட்டு சொன்னார். அந்த பொக்கிஷம் என்ன பண்ணினான்? நிலத்தில் புதைந்து இருந்தது. நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் பார்த்தான். அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் அவன் அல்ல. அந்த சொந்தமான எஜமான் ஒருவன் இருக்கிறான். இவனை ஒருவேளை அந்த வயலில் கொஞ்சம் கொத்தி எரு பூட்டி உழுது பயிர்த்தொழிலுக்கு ஆயத்தமாக்கி வைக்கும்படி அவனை கூப்பிட்டு இருந்திருக்க வேண்டும். இந்த மனுஷன் அங்கே வந்தான், ஏர் உழ ஆரம்பித்தான், தரிசு நிலங்களை மண்வெட்டி எடுத்து கொத்த ஆரம்பித்தான். திடீரென்று என்னமோ தட்டுப்படுகிற ஒரு உணர்வு. என்ன என்று மண்ணை தன்னுடைய கையினாலே ஓரங்கட்டி பார்த்தால் ஒரு பெரிய பானை. அந்த பானை முழுக்க முழுக்க பொற்காசுகள், அழகழகு நகைகள், வைரங்கள், வைடூரியங்கள், கோடி 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 பெருமான அவ்வளவு விலை உயர்ந்த பொக்கிஷம் இருக்கிறதை கண்டான். உடனே அவன் என்ன செய்தான்? அந்த பொக்கிஷத்தை அப்படியே மூடி யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைத்து விட்டான். சாயங்காலம் வீட்டுக்கு வந்தான். உன்னுடைய உள்ளம் எல்லாம் இந்த பொக்கிஷத்தை என்ன பாடுபட்டாலும், இந்த வயலை என்ன விலைக்கரை அவன் கொடுத்தாலும் வாங்கி தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் கொண்டான். ஒருவேளை அவனால் வாங்கி கொள்ளக்கூடாத அளவு விலை மதிப்புள்ளதாக இருந்தாலும் அந்த வயலின் விலையை விட பொக்கிஷத்தின் விலை மிக அதிகமாக இருந்திருக்கும். ஆகவே தியாகம் செய்து தான் வீட்டை விற்றுக்கணும், தான் நிலத்தை விற்றுக்கணும், பெஞ்சாதி காதில் கழுத்தில் உள்ள எல்லா நகைகளும் விற்றுருக்கணும், எங்கெங்கே போய் அங்கிள் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், ஆண்டி கொஞ்சம் பணம் வேணும், எல்லா சொந்தக்காரர் காலில் விழுந்து பணத்தை சேகரிச்சிருக்கணும். சேகரித்த பிறகு அந்த வயல்காரன்ட்ட போய் எவ்வளோ கிரயத்துக்கு அப்பா கொடுப்பா? அவனுக்கு தெரியாது உள்ளே பொக்கிஷம் இருக்கிறது, அவனுக்கு தெரியாது இவன் பார்த்து விட்டான் என்று. அவன் எவ்வளோ சொன்னாலும் சரி அவ்வளவத்தையும் அவன் கொடுக்க முன் வந்தான். கடைசியில்
அதை விலைக்கரையமாய் வாங்கின பிறகு அந்த வயலும் அவனுக்கு சொந்தம், அந்த பொக்கிஷமும் வாங்கினவனுக்கு சொந்தம். இப்போ அவனே ஒரு எஜமானாய் மாறிவிட்டான். ஆகவே சாதாரண நிலைமையில் இருந்த அவன் பெரிய கோடீஸ்வரனாய் அந்த பொக்கிஷத்தின் மூலமாய் மாறிவிட்டான். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. இஸ்ரவேல் தேசத்தில் நிறைய புதையல்கள் உண்டு. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிறது போல பணத்தை பேங்க்கில் போட்டு வைக்கிறதற்கு இயேசுநாதர் காலத்தில் பேங்க்கள் ஒன்றுமே கிடையாது. கள்ளர் தொலைக்கு பயந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, காசெல்லாம் எங்கேயாவது கிணத்து பக்கத்தில் எலி தோன்றது மாதிரி தோண்டி உள்ளே வச்சுருவாங்க, பானைக்குள்ளே வச்சுருவாங்க. யுத்த காலம் வருகிறது, எதிரி ஜெயிப்பானோ இந்த ராஜா ஜெயிப்பானோ தெரில. ராஜா கூட தான் அரண்மனையில் உள்ள கஜானாவில் ஏதாவது ஒரு பெரிய மண் பாத்திரத்திலையாவது வெண்கல பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சு தான் யுத்தத்துக்கு போவான். ஜெயித்தான்னா வந்து அந்த புதையலை எடுத்து அனுபவிப்பான். தோற்று போனான்னா புதையல் அங்கேயே கிடக்கும். நிறைய பேர் நம்முடைய தேசத்தில் அடுத்த பிறவியில் அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஆழமான குழி தோண்டி பானைகள் பணம் போட்டு வச்சு ஏதாவது ஒரு சின்ன பையனை கடத்திட்டு வந்து, இதை பார்த்துக்கப்பா, நாங்கள் வந்து கேட்டால் தான் எங்களுக்கு தரணும். சரி சரின்னு சொன்ன உடனே கழுத்தை சருன்னு வெட்டி அவன் கழுத்தை முறிச்சு ரத்தத்தோடு போட்டு மூடிடுவான். அந்த ஆவி உள்ளேருந்து காவல் காத்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் பூதம் காத்த புதையல்ன்ட்டு இன்றைக்கும் நம்ம ஊரில் சொல்லுவாங்க. சில பேய்கள் என்ன செய்யும், போய் அதை ஒரு கிறிஸ்தவனுக்கு காட்சி கொடுக்கும், ஹீன்னு சிரிக்கும், உனக்கு புதையல் தரட்டுமான்னு சொல்லும். இவ்வளோ பொற்காசாரு ஏசுநாதர் வணங்கு, பரவாயில்ல, நீ கிறிஸ்தவன் வணங்கு, ஆனால் எனக்கும் ஒரு கோயில் கட்டி வச்சிரு. நானே புதையத்தை ஆலமரத்துக்கு கீழே பனை மரத்துக்கு மேலே, சரி பனை மரத்துக்கு மேலே இல்லை, பனை மூட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கிறத எடுத்துகிட்டு வந்து நேரவான் வீட்டிலேயே டெலிவர் பண்ணி உன் பெஞ்சதி கூட தெரியாமல் நான் கொடுத்துட்றேன், நீ அனுபவி. ஆனால் எனக்கு ஒரு கோயில் கட்டி என்னவான் குல தெய்வமாக கும்பிடு. இவனை ஈன்னு சொல்லுவான். அவன் புதையில தூக்கிட்டு வந்துடும். நிறைய பேர் நிறையா கேட்டிருக்கேன் நான். கொடுத்துரும், வேற என்ன அதே வந்து அடித்து கொள்ளும். யாரும் கேட்க முடியாது. இயேசுநாதரும் வரமாட்டார். ஏன்னா இயேசுநாதருக்கு துரோகம் பண்ணி தானே அதுக்கு கோயில்கிட்ட போனால் படுன்னு ஆண்டவரும் விட்டுருவார். நிறைய புதையல் கதைகள் எல்லாம் நம்முடைய தேசத்தில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் மண் சரீரத்துக்குள்ளே ஒரு புதையல் இருக்கிறது. இந்த மண் சரீரத்துக்குள்ளே ஆவியானவர் ஒரு புதையலாகி இருக்கிறார். ஆவியானவர் பரலோக ராஜாதி ராஜா, விலை மதிப்பற்றவர். ஆனால் நமக்குள்ள இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவிலே கிறிஸ்து, இந்த ஆவியிலே ஆவியானவர் ஒரு பெரிய விலையுயர்ந்த பொக்கிஷமாய் மறைந்து கிடக்கிறார். ஒரு வயலுக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறது போல நமக்குள்ளே பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பரலோகத்துக்கு போய் சேருவதற்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. பரலோகத்தை நீங்கள் முன்பாக ருசி பார்க்கும்படி ஆவியானவர் அந்த பரலோக ராஜ்யத்தை உங்களுக்குள்ளே அபிஷேகத்தின் மூலமாய் கொண்டு வைக்கிறார். நாம் ஆவி ஆத்துமா சரீரமாய் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் இந்த சரீரம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்பக்கூடியது, அழுகி நாறக்கூடியது. இதில் பொக்கிஷம் ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாதான் ஒரு மனுஷனுக்குள்ளே மிக 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 விலையேறப்பட்டது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விட்டான் என்றால் முழு உலகத்தில் உள்ள பொன்னையும் வெள்ளியும் அப்படியே நிறுத்து. உன் ஆத்துமா மீட்பு வேணுமா இல்லை இந்த பொன் வேணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்மா மீட்பு அருமையானது. ஆத்மாவை இழந்து விடக்கூடாது. ஆத்மா தான் பரலோகத்துக்கு கிட்டி சேர்க்கக்கூடியது.
கோடி கோடி வருஷமாய் உன்னுடைய ஆத்மா அங்கே நீடித்து நிலைத்து இருக்கும். மனுஷனுடைய ஆத்மாவும் ஆவியும் ரெண்டும் இணைந்து தான் உள்ளான மனுஷன் என்று அழைக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரெண்டையும் வேறு பிரித்து கொடுக்கிறார். விலையேற பெற்றது அவனுடைய ஆத்துமா, அவனுடைய ஆத்துமா. சரி, இந்த இந்த பகுதியில் வயல் என்பது உலகமாக இருந்தாலும், வயல் என்பது உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரமாக இருந்தாலும், நீங்கள் கர்த்தருக்கு ஒரு பயிர் நிலமாக இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு 30, 60, 100 நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, அவன் பொக்கிஷத்தை கண்டபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததைப் போல உங்களை மகிழ பண்ணுவது இரட்சிப்பின் சந்தோஷம். உங்களை மகிழ பண்ணுவது பரிசுத்தாவின் அபிஷேகம். உங்களை மகிழ பண்ணுவது உங்களுக்குள்ளே நீங்கள் பெற்றிருக்கிற நித்திய ஜீவன், அழியாத பேரின்ப வாழ்க்கை இந்த பூமியிலேயே உங்களுக்குள் வைக்கப்பட்டு விட்டது. பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிற என்றால் என்ன அர்த்தம்? எதை வித்தாயிலும் என்ன சம்பாதித்தாயிலும் அந்த தரிசனத்தோடு வாழ்வது. நான் என்ன ஆனாலும் இந்த பரலோகத்தை விடவே மாட்டேன். அந்த நித்தியத்தை நான் இழந்து போகவே மாட்டேன். வேதத்தின்படி நடந்து என் நித்திய காலத்தை நான் பரலோகத்தில் சுதந்தரிக்க வேண்டுமே தவிர, ஒரு நாளும் பாதாளத்திலும் அக்கினி கந்தமும் எரிகிற கடலும் நான் பங்கடையவே கூடாது. பரலோகத்தில் எனக்கு என் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின எல்லாவற்றையும் நான் சுதந்தரித்து கொள்ளணும். பரலோராஜ்யத்தை அடைந்த பொக்கிஷமாய் கண்ட பிறகு அவன் அதை மறைத்து வைத்தான். பல வேளைகளில் ரட்சிப்பை மறைத்து வைக்க வேண்டியிருக்கிறது. குடும்பத்தில் மற்றவர்கள் கண்டால் அடித்து பிடித்து இம்சித்து மறுபடியும் தாய் மதத்துக்கு வா, அந்த மதத்துக்கு வான்னு எழுதிட்டு போயிடக்கூடாது. ஆகவே சில வேளைகளில் ரட்சிப்பை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மறைத்து வைக்க வேண்டியிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு வேண்டுமென்றாலும் பரவாயில்லை, எல்லாரும் புரிந்து கொள்ளுவலாம். சில இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, அவரை விலை மதிக்க முடியாத முத்தாக கண்டபோது, அவர்கள் வெளியே சொல்லி கொண்டிருக்க முடியாது, கழுத்து போய்விடும். ஆகவே அதை மறைத்து வைக்க வேண்டியது இருக்கிறது, ஒளித்து வைக்க வேண்டியிருக்கு, மற்றவர்களுக்கு அறியாமல் வைக்க வேண்டியிருக்கிற, ரகசியமாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது இருக்கிறது. நான்காவதாக, அந்த வயலுக்கும் அந்த பொக்கிஷத்துக்கும் விலைக்கரையும், என்ன விலைக்கரையும் கொடுத்தாலும் சரி, அந்த விலைக்கரையத்தை கொடுத்தாயிலும் நான் எப்படியாவது பரலோகத்துக்கு வந்து பரலோராஜ்யத்தை பலம் வந்த பண்ணி அதை பிடித்து கொள்ள வேண்டும். விலைக்கரையும் செலுத்த வேண்டும், விலைக்கரையும் செலுத்த வேண்டும். மத்தேயு இயேசுவை கண்டபோது அவரை ஒரு பெரிய பொக்கிஷமாய் கண்டார். இயேசுவை கண்டபோது காண கிடைக்காத தங்கமாய் கண்டார். இயேசுவை பின்பற்றுவதற்கு விலைக்கரையும் செலுத்த வேண்டும். ஆயத்துறையில் அவர் பார்த்த அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வர ஆரம்பித்தார். யோவான், மத்தேயு அவர் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமானவர், அவரை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ஆகவே தன்னுடைய வலைகளையும் படகையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு அவர் பின் சென்றார். எத்தனை மக்கள்! அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தால் எவ்வளவு பெரிய கல்விமான், எவ்வளவு படித்தவர், எவ்வளவு ஞானம். ஆனால் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை பற்றிய அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், எல்லாவற்றையும் நான் குப்பையுமாய் எண்ணுகிறேன். எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். சாது சுந்தர்சன் தன்னுடைய குடும்பத்தையே பகைத்து கொண்டு, சீக்கிய குடும்பத்திலே சிங்காக பிறந்தவர், டர்பன்லாம் கட்டியிருக்கிறவர், ஒன்றுமில்லாமல் வெளியே வந்தார். ஒவ்வொருடைய பரிசுத்தவான்களுடைய சாட்சி என்ன? எப்படியாயில் நாங்கள் கிறிஸ்துவை சுதந்தரித்து கொள்ளணும். ஒரு பெரிய பொக்கிஷத்தை நாங்கள் கண்டுவிட்டு அதை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கிற வரையிலும் நாங்கள் ஓய்வதில்லை. ஆகவே ஆண்டவரை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். வருமான வரி இலாக்காவில் 16 ஆண்டுகள் வேலை செய்தேன். வேலை விட்டு ஆண்டவரை பின்பற்றி வரும்போது எங்களுடைய குடும்பத்தெல்லாம் முட்டாள் என்று சொன்னார். என்னுடைய சொந்த மாமனார் பொண்ணை கட்டி கொடுத்தவர் சொன்னார்,
இப்படி நீ பரதேசியாக பண்டாரமாக வேலை விட்டு போவன்னா பொண்ணே கொடுத்துருக்க மாட்டேன். அந்த காலத்திலே சாது ஒரு சன்னியாசி கூட ஓடி இருக்க வேண்டியதானே. உன்னை நம்பி கொடுத்ததான்னு தலையில் அடித்து கொண்டார். எங்கள் அம்மா போட்ட கூச்சல் இவ்வளோதான்ட்டு இல்லை, மாமனாராவது பரவாயில்ல மாதிரி எனக்கு தோணுது. ஏண்டா இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்த? எவ்வளோ ப்ரொமோஷன் காத்திருக்கு. 20 வருஷம் ஆனாலும் பென்ஷனாவது கிடைக்கும். இப்படி வேலையை விட்ட பைத்தியக்காரன் சொன்னேன். உண்மையிலே பைத்தியக்காரன் இல்லை, பொக்கிஷத்தை கண்டு கொண்டேன். இயேசுவை பின்பற்றனால என்ன ஆசீர்வாதம் என்பதை நான் கண்டு கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக விட்டு எஃப்எம்பியில் ஒரு நல்ல பாட்டு உண்டு. கர்த்தருக்காக இழந்தவர்கள் ஒருவரும் தரித்திரர் ஆனதே இல்லையாம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவனும் தரித்திரன் ஆனதே இல்லை. ஏன்னா இம்மையிலும் மறுமையிலும் என் நாமத்தின் நிமித்தம் எதையாகிலும் இழந்தால் 100 நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ள மேன்மைகள் மகிமைகள் ஒன்றும் இனி உங்களில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஒரு மண்ணான உலகத்திலிருந்து முழுக்க முழுக்க மகிமையான ஒரு தேசத்துக்கு போகிறோம். அந்த தேசத்தில் உள்ள வீதியெல்லாம் தங்க மயமாய் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் தான் அங்கே விளக்கு. ஒரு முறை ஒருவன் பரலோகத்தை பார்த்துவிட்டு வந்துவிட்டான் என்றால் அந்த பரலோகம் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை அவன் அறிந்து கொள்ளுவான். ஆமென், ஹல்லேலூயா. உலக பொக்கிஷங்கள் ஒன்றும் அதற்கு ஈடு இணை ஒன்றுமே கிடையாது. என்ன விலைக்கரையுமே அவன் செலுத்த ஆயத்தம். என்ன விலைக்கு இரத்த சாட்சியோடைய வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்த்தால் எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டத்தோடு வேதனையோடு தங்களுடைய ஜீவனை மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். விடுதலை பெற சம்மதிக்காமல் அவர்கள் விடுதலை பெற சம்மதிக்காமல் வாதிக்கப்பட்டார். வாளால் அறுப்புண்டார்கள், சிங்கங்களின் வாய்களுக்கு இரையானார்கள், அக்கினியிலே நடந்தார்கள், எரிக்கப்பட்டு மரித்தார்கள். தங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பொக்கிஷத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். என்னுடைய ஊரில் வந்து கலக்கின ஒரு சகோதரி 15வது வயதில் எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் துறந்து சன்னியாசி உடைய உடுத்து, எத்தனை வயதில்னா 15 வயதில் பொன்னம்மா சன்னியாசி என்று நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்களோ தெரியல. 95 வயது வரை உயிரோடு வாழ்ந்தார்கள். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் தான் அவங்க மரித்து போனார்கள். வயதான காலத்திலும் எனக்கு தவறாமல் கடிதம் எழுதுவுண்டு. அவங்க ஒவ்வொரு கடிதம் எழுதும்போதும் நான் பதில் எழுதுவேன். 15ஆம் வயசில் எல்லாவற்றையும் துறந்து ஊழியத்துக்கு வரும்போது ஒரு பாட்டை ஏற்றினார். அந்த பாட்டுடைய வரி இதுதான்: மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் டம்மரை நடித்து அந்த காலத்தில் பாடுவாங்க. இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணுக்குரிய இச்சைக்காக, மண்ணுக்குரிய பாவ சந்தோஷத்துக்காக அந்த மாணிக்கமான இயேசுவை, அந்த புதை பொருளான இயேசுவை நான் ஒருபோதும் நான் விட்டுவிடவே மாட்டேன். எனக்கு எப்போது அந்த பரலோக ராஜ்யம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் அந்த நிலத்தின் சொந்தக்காரனை பார்த்தா பாம்போல இருக்குது. நிலத்தில் பொக்கிஷம் இருக்கிறது அவனுக்கு தெரியல. காரணம் என்ன? 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவனுடைய கண்களை குருடாக்கி போட்டான். தெரியல, கிறிஸ்தவர்களுக்கு தெரியல, தாங்கள் பின்பற்றுகிற யார் என்று தெரியல, வாழ்க்கைக்கு அப்பால் என்ன இருக்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை, நித்தியத்தில் நாம் என்னென்ன சுதந்திரிக்க போகிறோம் தெரியவில்லை. எப்படி ஏசா ஒரு அற்ப கூழுக்காக தான் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டது போல, ஒரு அற்பத்தன வேசித்தனத்துக்காக தன்னுடைய பரலோக மேன்மையையே விலை பேசி இழந்து போகிறார், சிற்றின்பங்களை இழந்து போகிறார். ஏசாவை குறித்து பிறகு சொல்லுகிறது,
எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். அவன் கண்ணீரோடு தேடியும் மன மாறுதலை காணாமற் போனான். இயேசு விலை மதிக்க முடியாத மாணிக்கமாய் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய மேன்மையை பரிசேர் அறியவில்லை, சதுசேர் அறியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:10-11 நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 3:19 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய பொக்கிஷத்தை பார்க்கிறார். அறிவு கெட்டாத அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பார்க்கிறார். பூமியில் எங்கும் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் பார்க்க முடியாது. பூமியில் எங்கும் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியாது. ஆண்டவர் தருகிற 4 ஐஸ்வர்யத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், விசுவாசத்தின் ஐஸ்வர்யம். 4 ஐஸ்வர்யத்தை, 4 மகா பெரிய பொக்கிஷங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது வாலிபனாய் இருந்தாலும், பிறகு அவர் ராஜாவாய் மாறினாலும், பிறகு பெரிய சக்கரவர்த்தியாய் மாறி கஜானாக்கள் நிறைய பொன் வெள்ளி பல தேசத்தில் ராஜாக்களை பிடித்து பல கிரீடங்களை சுமந்து கொண்டு வந்தாலும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சங்கீதம் 16:6 நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் பரலோகத்தில் என் ஆண்டவர் எனக்காய் வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை பார்த்தார். உலகத்தில் உள்ள பொக்கிஷங்கள்லாம் திருடன் திருடி கொண்டு போவான், பூச்சியெல்லாம் கெடுத்து போடும். ஆகவே இந்த பரலோக பொக்கிஷத்தில் தேவ மனிதர் எல்லாரும் கண்களை வைத்து வழி நடந்து வந்தார்கள். யூதா எழுந்த நிருபம் ஒரு சிறிய நிருபம்தான். ஆனால் அதில் 3 வசனத்தில் சொல்லுகிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விலையேறப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஹல்லேலூயா! இயேசுவே ஒரு பொக்கிஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை நமக்கு முன்பாய் வைத்து, பரலோக தேவன் நமக்கு அளித்த அந்த பொக்கிஷத்தை முன்பாய் வைத்து ஆச்சரியப்பட்டு சொன்னார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள், இயேசுவுக்குள் இருக்கிற ஐஸ்வர்யங்கள், இயேசுவுக்குள் இருக்கிற புதையல்கள் எவ்வளோ பெரியது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? கொரேசு ராஜாவுக்கு ஏசாயா 45:2 ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவுக்குள் அவ்வளோ பொக்கிஷங்கள், அவ்வளவு பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே, இது அதிசயம்தானே.